கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் நீதிமொழிகள் 16:6. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். தேவன் கிருபையாய் இறங்கி நம்மை ரட்சிக்கும் போது பாவம் நிவிர்த்தியாகும். இதனால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் உண்டாகும். மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று என்று ரோமர் 5:12 வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்கள் சீவென்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும் என்று ஏசாயா 1:18 வாசிக்கிறோம். நாம் எப்படிப்பட்ட பாவத்தை செய்தாலும் நாம் மனம் திரும்பும்போது கர்த்தர் மன்னிக்கவும் நம்முடைய பாவத்தை கழுவவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இன்றைய உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட சத்தியபரனாய் இயேசுவுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று ரோமர் 6:23 வாசிக்கிறோம். பாவத்திற்கு கீழ்ப்படிந்த ஆதாம் மரித்தான். பாவம் ஒரு மனிதனுக்கு பரிசாக மரணத்தை மட்டுமே கொடுக்க முடியும். ஆனால் சத்தியத்திற்கு ஒருவன் கீழ்ப்படியும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. நாம் எந்த ஆளுகைக்குள் இருக்கிறோம்? பாவத்தின் ஆளுகைக்குள்ளையா அல்லது கிருபையின் ஆளுகைக்குள்ளையா? பாவத்தில் இருக்கும் மனிதனை மீட்க பாவமற்ற இயேசுவை தேவன் நமக்காக கொடுத்து இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய கிருபை இல்லாமல் நாம் நீதிமானாக முடியாது. கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நீதியில் நம்முடைய நற்காரியங்களில் அல்ல, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. அவர் சர்வலோகத்தின் பாவத்தையும் போக்கும் பலியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்முடைய பாவம் கழுவப்படவும் மன்னிக்கப்படவும் கிருபையும் சத்தியமும் வேண்டும். இயேசு கிறிஸ்துவே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று யோவான் 1:14 வாசிக்கிறோம். யோவான் 17:17 வாசிக்கிறோம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். அவருடைய சத்திய வசனத்திற்கு நாம் நடுங்க வேண்டும். அவருடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வசனத்துக்கு நாம் பயப்பட வேண்டும். சத்தியத்திற்கு கிருபைக்கு நாம் கீழ்ப்படியும் போது பாவம் நம்மை மேற்கொள்ளாமல் நாம் தீமையை விட்டு விலகுவோம். நீதிமொழிகள் 16:6 வாசிக்கிறோம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.